நெல்லிக்காய் கூடைக்கான மெஷர்மெண்ட் பாருங்கள், 6 அடியில் எடுத்துக்கோங்க. இது 3மே ஒரே ஈக்குவலாக தான் எடுத்திருக்கேன் நான். பேஸும் ஒரே ஈக்குவலாக தான் இருக்குது. நீங்கள் எப்படி எடுத்துக்கினாலும் ஒரு கலரில் வந்து 22 பூவும், இன்னொரு கலரில் வந்து 20 பூவும் வரும். 42 பூ வரும் மொத்தம். நீங்கள் எப்படி எடுத்துக்கினாலும் 2 கலரில் 20 பூ எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்குங்க. அந்த மாதிரி எடுத்தால் தான் இப்படி வரும் பாருங்கள். அப்புறம் ஜாயின் பண்ணிவிட்டு 7 லைன் கொடுங்க. இங்கே பாருங்கள் கொடுத்துருக்கேன். 1 2 3 4 5 6 7 லைன் கொடுத்துருக்குறது உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல. பாருங்கள், மறுபடியும் சொல்கிறேன். 1 2 3 4 5 6 7 இதுதான் ஃபஸ்ட்டு போடுறது ஜாயின் பண்ணுற லைனு. சரிங்களா? அப்புறம் 7 லைன் கொடுக்குறீங்களா? 7 லைன்லேருந்து 20 லைனு இப்படி பார்த்தீங்க. இப்படி கவுண்ட் பண்ணிங்களான்னா அந்தளவுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நான் இப்படி கிராஸில் கவுண்ட் பண்ணுவேன். இப்படி கவுண்ட் பண்ணுங்களான்னா இந்த எண்டில் வந்து 20 22 லைன் போடுவோம். நார்மல் நாட் போட்டு மடித்து சொருகிறது 2 லைன் வரும் பாருங்கள். இது 1, மடித்து சொருகிறது வந்து 2வது லைனு. எல்லாத்துக்குமே அப்படி தான் போட்டிருக்கேன் நான். அப்புறம் பந்து டிசைன் சொல்லியிருந்தேன் பாருங்கள். இந்த ரவுண்ட் ஷேப்பு தான் பந்து மாதிரி இருக்குது பாருங்கள். இதுக்கு தான் பந்து டிசைன். நல்லா பாருங்கள், இந்த ரவுண்ட் ஷேப் தான் பந்து டிசைன் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த பேக்கில் பாருங்கள், கீழே இருந்து மேலே வெளியும் ஒரே மாதிரி தான் போட்டிருக்கேன் நான். தெரியுதுங்களா? பாட்டம் பாருங்கள், இந்த மேலேயும் அதே தான் போட்டிருக்கேன். இதில் பாருங்கள் பேட்டர்ன் மாதிரி இருக்குது. நானாக இது வந்து புதுசாக போட்டது, வேறு யாரும் போட்டது கிடையாது. நானாக புதுசாக போட்டு இருக்கிறது இது. நான் பெரிய கூடை ஒன்று போட்டு அதை காமிக்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இதுவும் ஒரே மாதிரி தான் போட்டிருக்கேன் பாருங்கள். நல்லா பாருங்கள், மேலே வந்து டிசைன் மாறுது பாருங்கள். அதாவது வந்து ரன்னிங் வந்து ப்ளூ கலரில் கீழே போட்டிருக்கோம், மேலே வந்து ஒயிட் கலரில் போட்டிருக்கேன். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா அப்படி தான் சொல்ல முடியுங்க. இது கைப்பிடி அளவு பாருங்கள். 7 அடி வச்சுருக்கேன். 7 அடியில் 4 ஒயர் எடுத்திருக்கேன். 4 ஒயரில் 8 ஒயர் உள்ளே இந்த ஒவ்வொரு கைப்பிடிக்கும் 4 ஒயர் கொடுத்துருக்கேன். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. உள்ள பேசஸ் பாருங்கள், அதாவது கோயிலுக்கு லஞ்சு கூடையாக எடுத்துகிட்டு போகலாம் பாருங்கள். பேசஸ் பாருங்கள். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். 6 அடி எடுத்துக்கோங்க. 6 அடியில் 44 பூ. சரிங்களா? 2 கலரில் எடுக்கிற போது ஒரு கலரில் வந்து 22ம், இன்னொரு கலர் எடுக்கிற போது 20 பூவும் வரும். சரிங்களா? மொத்தம் 42 பூ வரும். சரிங்களா? இதனுடைய அளவு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். 3மே சேம் அளவு தான். 7 லைன் போட்டிங்களா கரெக்டாக வருங்க. 7 லைன் கீழே 7 லைன் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வரும். அப்புறம் இதுக்கெல்லாம் குச்சி சொருக முடியாதுங்க. புதுசாக போடுறவங்க வந்து நார்மலில் கொஞ்சம் குச்சி சொருவி போட்டிங்களன்னா இன்னும் பார்க்கறதுக்கு வந்து இந்த அளவுக்கு நல்ல லுக்காக தெரியும். இது எப்படி இருக்குது பாருங்கள், எப்படி லுக்காக தெரியுது. ஸோ அதனால தான் சொல்லியிருந்தேன் நான், வேறு ஒன்றும் இல்லை. நான் யாரையும் எந்த குறையும் சொல்கிறதுக்காக வந்து வீடியோ போட கிடையாது. யாரையும் பேச வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. அது குச்சி மட்டும் சொருவி போட்டிங்கன்னா இன்னும் வந்து சூப்பராக இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே, பாய். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவைப்படுறவங்க என் நம்பருக்கு கண்டிப்பாக கேளுங்க. டைமில் கால் பண்ணாதீங்க, மெசேஜ் பண்ணாதீங்க. தேவைப்படுறவங்க கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். எல்லா ஊருக்கும் கொரியர் போட்டிருக்கேன். ஓகே, பாய். எல்லாம் சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்க, மலைக்கு வீட்டுக்குள்ளேயே இருங்க. ஓகே, பாய்.